come in, sir? Yes, come in. வணக்கம் சார். வாங்க மிஸ்டர் புரட்சி புயல் ஜீவா. யூனியன் லீடரா இருக்கிறதுல இது ஒரு வசதி இல்ல. வேலை நேரத்துல வெட்டியா எங்க வேணாலும் சுத்தலாம். யாரும் கேள்வி கேட்க முடியாது. கேட்டா உழைக்கும் வர்க்கம் தொழிலாளர் பிரச்சனைன்னு லெக்சர் அடிப்பீங்க. விட்டா எங்களையே அடிப்பீங்க. சார், நான் யாரையும் அடிக்க வரல சார். இன்கிரிமெண்ட் விஷயத்துல ஏன் எங்க வயித்துல அடிக்கிறீங்கன்னு கேட்க வந்திருக்கேன். இன்கிரிமெண்டா? அப்படி ஒரு வார்த்தையை நான் கேள்விப்பட்டதே இல்லை ஜீவா. என்னமோ அந்த வார்த்தையை நாங்க தான் கண்டுபிடிச்சு சொன்ன மாதிரி பேசுறீங்க சார். எங்களை வேலையில சேர்க்கிறப்ப ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு இன்கிரிமெண்ட் இருக்குன்னு நீங்க தான் கமிட்மெண்ட் கொடுத்தீங்க. ஆனா ஒவ்வொரு வருஷமும் அந்த விஷயத்துல நீங்க தான் எங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க மிஸ்டர் ஜீவா, ஒரு பொருளை விற்கிறதுக்காக வியாபாரி இல்லாத விஷயத்தை கூட இருக்கிற மாதிரி சொல்லுவான். அதையெல்லாம் சீரியஸா எடுத்துக்கவே கூடாது. அப்ப மறந்துடணும். முதலாளியும் அவங்களுக்கு கூஜா தூக்குறவங்க மாதிரி மேனேஜ்மெண்ட் ஆளுங்களோ எதை வேணாலும் மறந்துடலாம் சார். ஆனா ஒவ்வொரு வருஷமும் நல்லது நடக்கும் நம்பிக்கிட்டு இருக்க எங்களால எதையும் மறக்க முடியாது. இங்க பாருங்க, அனாவசியமா வார்த்தைகளை விடாதீங்க. முதல்ல இன்வால்மெண்டோட வேலை பண்றத பாருங்க. இன்கிரிமெண்ட அப்புறம் பாத்துக்கலாம். இதையே எத்தனை வருஷம் சொல்லிட்டு இருப்பீங்க சார்? எங்களால அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சுன்னு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க முடியாது. என்னைக்குமே ஒரே பேச்சு தான் சார். உங்க காமெடியை ரசிக்கிற நிலைமையில நாங்க இல்ல சார். இந்த கம்பெனில இருக்க தொழிலாளிங்க கடமைக்கு வேலை செய்யறது இல்ல. மத்த கம்பெனில இருக்க மாதிரி காலையில 8 மணிக்கு வந்து 4 மணிக்கு ஓடுறது இல்ல. இது நம்ம கம்பெனின்னு உணர்ந்ததுனால தான் நேரங்காலம் பார்க்காம வேலை செய்யும். அப்படி உழைக்கிறதுனால தான் நம்ம கம்பெனியோட டர்ன் ஓவர் ஒவ்வொரு வருஷமும் ஏறிட்டே போகுது. 95ல நம்ம கம்பெனியோட டர்ன் ஓவர் 5 கோடி, அதுக்கு அடுத்த வருஷம் 12 கோடி, அதுக்கு அடுத்த வருஷம் 20 கோடி, போன வருஷம் 30 கோடி டர்ன் ஓவர் பண்ணிருக்கு சார். டர்ன் ஓவரை பத்தி கவலைப்படுறதெல்லாம் முதலாளியும் அவருடைய பார்ட்னர்ஸுடைய வேலை. உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத கேள்வி? ஒழுங்கா கொடுத்த வேலையை செஞ்சமா சம்பளத்தை வாங்கணுமான்னு போய்கிட்டே இருக்கணும். சார், அது எப்படி சார் முடியும்? இந்த கம்பெனியோட மூலதனம் முதலாளியோட பணம் மட்டும் இல்ல, எங்களோட உழைப்பும் வேர்வையும் தான். போடுற முதலுக்கு அவருக்கு லாபம் வரணும்னா கொடுக்கிற உழைப்புக்கு எங்களுக்கும் அந்த லாபத்துல பங்கு உண்டு. அதை தான் நாங்க இன்கிரிமெண்ட்னு கேட்டுட்டு இருக்கோம். ஆனா 4 வருஷமா பார்க்கலாம் இழுத்தடிச்சுட்டே இருக்கீங்க. இது பாருங்க சார், இந்த வருஷமாவது எங்க நியாயமான கோரிக்கையை தீர்க்க போறீங்களா இல்லையா? ஐ அம் சாரி டு சே திஸ் ஜீவா. இந்த வருஷம் மட்டும் இல்ல, இனிமே எந்த வருஷமுமே இன்கிரிமெண்ட பத்தி பேசவே கூடாது. அத ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? இந்த கம்பெனி பயங்கர நஷ்டத்துல ஓடுதுப்பா. உண்மையை சொல்ல போனா ஓட்ட விழுந்த படகு மாதிரி கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்கு. வேற ஒரு முதலாளியா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, எப்பவோ இதை மூடிட்டு போயிருப்பாரு. ஆனா நம்ம முதலாளி தங்கமானவரியா. நம்மளை நம்பி 300-400 குடும்பம் இருக்க, அவங்கெல்லாம் வேலை இல்லாம நடுத்தரில் கஷ்டப்படுவாங்கிறதுக்காகத்தான் இதை கஷ்டப்பட்டு ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு மாசமும் அவர்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி வித்துதான் நமக்கு சம்பளமே கொடுத்துட்டு இருக்காரு. இந்த நஷ்டத்தை தாங்க முடியாம அவர் கையை தூக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம கதி அதோ கதிதான். ஏதோ சம்பளம் மட்டுமாவது ஒழுங்கா வருதுன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. இந்த கதையெல்லாம் யாராவது இழிச்ச வாங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க சார், என்கிட்ட சொல்லாதீங்க. ஏன் சார், நஷ்டத்துல ஓடுற கம்பெனிக்கு எப்படி சார் ஒவ்வொரு வருஷமும் டர்ன் ஓவர் அதிகமாயிட்டே வரும்? இந்த 4 வருஷத்துக்குள்ள பெங்களூரு, திருச்சி, கோயம்புத்தூர், வேலூர்னு 4 புது யூனிட் ஓபன் பண்ணிருக்கீங்க. இருக்கிற யூனிட்டே ரன் பண்ண முடியல. ஏன் சார் இத்தனை புது யூனிட் ஓபன் பண்ணீங்க? அதுவும் நமக்காகத்தானே ஜீவா. இந்த யூனிட்ல நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் வருது, வேற யூனிட்ல லாபம் வந்தா இந்த நஷ்டத்தை அந்த லாபத்தால சரி பண்ணலாம் இல்லையா? அந்த கால்குலேஷன்ல தான் முதலாளி மேல மேல கஷ்டத்தை ஏத்துக்கிறாருப்பா. இவ்வளவு நஷ்டத்திலையும் கம்பெனி நடத்துறதும் நமக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கறதும் பெரிய விஷயம். அதை புரிஞ்சுக்காம மேல மேல இன்கிரிமெண்ட பத்தி பேசுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல ஜீவா. பரவாயில்ல சார், உங்களை மாதிரி ஆளுங்க முதலாளிக்கு சப்போர்ட்டா பேசுவாங்க. ஆனா நீங்க முதலாளி ஆட்டமே பேசுறீங்க. நல்ல டெவலப்மெண்ட் சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். எனக்கு தேங்க்ஸ் சொல்றதெல்லாம் இருக்கட்டும் சார், இன்கிரிமெண்ட்டை பத்தி முடிவா என்னதான் சொல்றீங்க? என்ன ஜீவா, திரும்பவும் ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறீங்க? கம்பெனி இருக்கிற சூழ்நிலையில இன்கிரிமெண்ட் கொடுக்கறதெல்லாம் சான்ஸே இல்ல. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். முதலாளியோட பணம் மட்டும் இல்ல, உங்க உழைப்பையும் மூலதனமா போட்டிருக்கோன்னு சொல்றீங்கல்ல, அப்போ நீங்களும் இந்த கம்பெனிக்கு முதலாளி மாதிரி தானே? ஓடுற முதலாளிக்கு கம்பெனில இருந்து சம்பளம்னு எதுவும் கிடைக்கிறது இல்ல. நீங்களும் சம்பளம்னு எதுவும் கேட்காதீங்க. லாபம் வர்றப்போ மொத்தமா வாங்கிக்கோங்க. என்ன ஜீவா, அமைதி ஆயிட்டீங்க?
உங்களுக்கு இந்த டீல் ஓகேனா சொல்லுங்க, இப்பவே அக்ரிமெண்ட் போதும், நிறுத்துங்க சார், நிறுத்துங்க. முதலாளிக்கு விசுவாசமா இருக்குங்கிற பேர்ல தொழிலாளிகளுக்கு துரோகம் பண்றீங்க. இனிமே உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. உற்பத்தியை நிறுத்தாமலேயே உரிமையை வாங்கலாம்னு நினைச்சோம். உற்பத்தி நின்னாதான் நீங்க இறங்கி வருவீங்கன்னா அதுக்கு நாங்களும் தயாரா தான் இருக்கோம். என்ன ஸ்ட்ரைக் பண்ணுவோன்னு மிரட்டுறீங்களா? வசதி இருக்கிறவன் தரமாட்டான், வயிறு பசிக்கிறவன் விடமாட்டான்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லியிருக்காரு. நியாயமான வழியில நாங்க போராடுவோம் சார். இருக்கிற இடமும் செய்யற தொழிலும் வேறையா இருந்தாலும் நீங்களும் எங்களை மாதிரி கூலிக்கு மாரடிக்கிற தொழிலாளி தான். அது புரியாம முதலாளி தூக்கி போடுற எலும்பு துண்டுக்காக நீங்க எங்க முதுகுல குத்தாதீங்க. நாளைக்கு உங்க முதுகுல குத்த மேனேஜ்மெண்ட் வேற ஒரு வர்க்கத்தை உருவாக்கும். அன்னைக்குதான் எங்களோட வலி என்னன்னு உங்களுக்கு புரியும். வரேன் சார்.